வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாள் டூராக கன்னியாகுமரிக்கு வந்து ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோங்க. தென்காசியிலேருந்து நம்ம போகிற ட்ரெயினில் தாங்க போகிறோம். காலையில் ஒரு 8:30க்கெலாம் வந்து நாங்கள் கன்னியாகுமரி வந்துட்டோங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 8:30க்கு பார்த்தீங்கன்னா கடலோட தண்ணி மட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் போட்டெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியோட அளவு கூடட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தாங்க போட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம திருவள்ளுவர் சிலை கண்ணாடி பாலம் அதை பார்க்குறதுக்கு வந்து நம்ம போட்டில் தான் அங்கே கொண்டு விடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நார்மல் டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா 75 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 300 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நார்மல் டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு க்யூ இருக்குங்க. அந்த க்யூவில் நீங்கள் நின்று தான் வரிசையாக வந்து தான் போட்டில் வந்து குறைய ஆளை ஏற்றி கொண்டு போய் விடுவாங்க. அதையும் நீங்கள் 300 டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா எந்த க்யூவிலையும் நிற்க வேண்டாம். அதுக்கு வந்து தனி வழி வைக்காங்க. அப்படியே வந்து போட்டில் வந்து நம்மளை ஏற்றி கொண்டு விட்டுருந்தாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ ஆளுங்க வந்து க்யூவில் நிற்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போட்டில் தாங்க நம்மளை கொண்டு விடுவாங்க. க்யூவில் ஆள் நிறையா நிற்கலையா, அதனால் வரிசையாக வந்து குறைய ஏற்றி அவங்களுக்கு வந்து சேஃப்டி ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. எல்லாம் போட்டு சேஃப்டியாக தாங்க நம்மளை போட்டில் இருக்க வச்சு கொண்டு போய் அங்கே விடுதாங்க. அதே மாதிரி அங்கேருந்து நம்மளை திரும்ப கொண்டாந்து இங்கே கொண்டாந்து கரையில் விட்டுருதாங்க. போட்டில் போகிறதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுங்க. குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. பாருங்கள் போட்டில் போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து வந்து நம்ம திருவள்ளுவர் சிலையை பார்க்க சூப்பராக இருக்குது. கடலை பாருங்கள் ரொம்ப அமைதியாக இருக்குது, எந்த அலையும் பொங்காமல். கடலோட கலர், அந்த தண்ணியோட கலரை பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஏன்னா இந்த தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கடலோட தண்ணி கலந்துருக்குங்க. அதாங்க இந்த தண்ணியோட நிறம் இப்படி இருக்குது. நம்ம போட்டிலேருந்து இறங்கி உள்ளே நடந்து போனதோ செருப்பு எல்லாம் போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. செருப்பு போட்டுட்டு மேலே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இங்கே குழந்தைங்க கூட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சாக்ஸ் ஏதாவது கொண்டு வாங்க. ஏன்னா வெயில் அடிக்கி அப்படின்னா அதில் சூடில் அவங்களுக்கு நடக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சாக்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நம்ம மேலே இருந்து கடலோட வியூவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சன்ரைஸ் கேலண்டருங்க. பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா லீவு நாட்களில் நிறைய கூட்டம் இருக்குங்க, நிறைய ஆள் இருக்காங்க. ஆனாலும் இங்கே மேலே இருக்கும்போது அந்த கடலோட காற்று அப்படியே பரபர நல்லா அடிக்க அப்படியே ஒரு அழகாக இருக்குங்க. அந்த வெயில் வந்து நமக்கு தெரியல, அந்த காற்று அடிக்கிறதுனால நமக்கு வந்து வெயில் எதுவுமே தெரியல. பாருங்கள் திருவள்ளுவர் சிலை எப்படி அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அடுத்து போயிடலாம் திருவள்ளுவர் சிலைக்கு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அந்த கண்ணாடி பாலம் எல்லாம் வியூவை பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம கண்ணாடி அந்த பாலத்துக்கு வந்தாச்சு பாருங்கள். கண்ணாடி பாலம் இதுதாங்க. ஆனால் ரொம்பலாம் ஒன்றும் பயம் இல்லைங்க. நார்மலாக நல்லா அதில் நடந்து போயிட்டேன், சாதாரணமாகவே நடந்து போயிட்டேன். ஆனால் இந்த கண்ணாடி வழியே கீழே நீங்கள் தண்ணியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. இதில் பயப்படுறவங்களுக்கு வந்து 2 சைட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் தர இருக்குது, நம்ம அதில் கூட நடந்து போயிருக்கலாம். ஆனால் இதில் ஒன்றும் அவ்வளோ ஒரு பயம் ஒன்றும் இல்லை. அவர் நல்லா வந்து சூப்பராக ஜாலியாக இருக்குங்க. பாருங்கள் கண்ணாடி பாலத்தை பாருங்கள். நான் கூட எவ்வளோ பயமாக இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் அப்படி ஒன்றும் பயம் இல்லை. சின்ன பிள்ளைங்களே பயப்படாமல் சாதாரணமாக அதில் நடந்து வராங்கங்க. இந்த கண்ணாடி பாலத்தை தாண்டி நம்ம போனதும் நிறைய படிக்கட்டாக இருக்குங்க. அப்படி படிக்கட்டு வழியாக உள்ளே போய் நம்ம திருவள்ளுவர் சிலையை வந்து அதுக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த படிகள் போகிற வழிகளில் பார்த்திங்கன்னா திருக்குறள் வந்து நிறைய இடத்துல வந்து எழுதி வச்சுருக்காங்க. எல்லா திருக்குறளுமே உள்ளே இருக்குது. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே ஃபுல்லாக திருக்குறள் இருக்குது. போகிற வழியை வந்து அவங்களே வந்து போர்டு மணிக்கே வச்சு நமக்கு வழிக்கு வந்து நல்லா பாதைக்கு தெரியுறதுக்காண்டியே வச்சுருக்காங்க. திருவள்ளுவர் சிலை எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். கீழே இருந்து பார்த்தோம்னா நம்ம அதோட எறும்பளவுக்கு தாங்க இருக்கோம். அந்த சிலையோட எறும்பளவுக்கு தான் இருக்கோம். ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம போட்டில் மறுபடி கரைக்கு வந்து திரும்ப வந்தாச்சு.
இங்கேருந்து அப்படியே பாருங்கள், கரை தெரியுது, அப்படி ஒரு அழகாக இருக்குது. ஒரு நாள் ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தென்காசியில் இருக்கவங்க வந்து நீங்கள் திருநெல்வேலி வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்க அப்படின்னா காலையிலே வந்துடலாம். மறுபடியும் ஈவினிங் வந்து அதே மாதிரி பிளான் பண்ணி கண்டினியூ ட்ரெயின் இருக்குது, நம்ம அதிலே வீட்டுக்கு வந்துடலாம். ஒரு நாள் ட்ரிப்பாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸாக இருக்கும். இது வந்து பாருங்கள், நம்ம இங்கே வந்துட்டு கடல் தண்ணியில் விளாடாமல் போக முடியுமா? அதனால் நம்ம கடல் தண்ணியில் கொஞ்ச நேரம் விளாடலான்னு வந்தாச்சு. இங்கேருந்து திருவள்ளுவர் சிலை, அந்த கண்ணாடி பாலம் எல்லாம் வந்து கிளியராக தெரியுதுங்க. கடல் தண்ணியை பார்த்ததுமே குழந்தைங்க எல்லாரும் ஆர்வமாக விளாட போயிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.